ஹாய், இன்னைக்கு ஒரு சண்டே ரொட்டீன் பார்க்கலாம். ரொம்ப கேஷுவல் லேசி சண்டே தாங்க இன்னைக்கு. ஒரு அரௌண்ட் 10:00 மேலே தான் எழுந்திருந்தோம். எழுந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு டேரெக்டாக லஞ்சு செஞ்சிடலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சிக்கன் அண்ட் மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. சிக்கனை அவங்க அப்பா பெப்பர் ஃப்ரை வேணும்னு கேட்டார். கீர்த்தி 65 வேணும்னா, மேகா வந்து ஹனி சிக்கன் வேணும்னு சொன்னான். பட் அட் லாஸ்ட் நான் பெப்பர் ஃப்ரையை கட் பண்ணிட்டேன். பசங்க கேட்ட 2 தான் பண்ணேன், ஹனி சிக்கனும் 65யும். ஹஸ்பண்டும் சரி போ எதனா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்டது பண்ணிவிட்டு மட்டன் எடுத்து கொஞ்சோண்டு சூப்பும் பண்ணியாச்சு, எக்கு பாயில் பண்ணிவிட்டேன், ரைத்தாவும் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணியாச்சு. எப்போவுமே பிரியாணினா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை முடிஞ்சிடும். சீரக சம்பா போட்டு தான் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மோஸ்ட்டாலாம் வந்து பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கம்மியாக பண்ணியாச்சு. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக வந்து சீரக சம்பா போட்டு செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்குது வீட்டில் எல்லாருக்குமே. ரெசிபிலாம் பெருசாக ஷூட் பண்ணல, பிகாஸ் வந்து இது நிறைய வாட்டி நம்ம சேனலில் போட்டிருப்போம், இல்லை நிறைய பேர் போட்டிருக்காங்க. மதியம் 2:30 ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு, சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சூப் வச்சேன் 65. பிளெயின் ஆனியன் லைக் இந்த ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எப்போவுமே வந்து பிளெயின் ஆனியன் கொஞ்சம் வைப்பேன். ரைத்தா, எக்கு, சூப்பு இதெல்லாமே வச்சாச்சு. மட்டனும் வந்து சூப்பராக வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. எப்படா எல்லோரும் சாப்பிடுவோன்னு, ஏன்னா மார்னிங்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எல்லோரும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு யாருன்னா ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னையோட டேயோட அந்த வார்த்தையை நம்ம வாங்கியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. கிச்சனை நான் மட்டுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து நான்வெஜ் செஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நேஹா வந்து பார்க் போயிட்டா, கீர்த்தி வந்து வாக்கிங் போயிட்டா. ஸோ நாங்கள் 2 பேரும் வீடை போட்டு கிளம்பி கீழே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் நடந்தது. சாட்டர்டே வந்து நான் போகவே இல்லை, பட் சண்டே தான் போய் பார்க்கலான்னு போகும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா எஃபர்ட் போட்டிருந்தாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. கல்ச்சுரல் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1ல் இருக்கவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட்டி பசங்களாம் நல்ல எஃபர்ட் போட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க. இந்த பெரியவங்களாம் ஆடிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செம்மையாக இருந்துச்சு. ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் போல் நின்று பார்த்துருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம ஃபுல்லி டம்ப்டு தான் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டோம். ரொம்ப தண்ணி தாக எடுத்துடுச்சு. டாட்டர் அண்ட் ஃபாதர் காம்போ அந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நேஹா வந்து பார்க்குக்கு சைக்கிளில் தான் போயிருந்தேன். அப்படியே எங்களை பார்த்துட்டு அங்கேயே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜூஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு கேஃப்டேரியா கூப்பிட்டு போங்கன்ட்டு அவங்க டேடி கூட அடம் பிடிச்சி அப்படியே நேராக போய் அங்கே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.